சீமான்லாம் ரொம்ப வருஷமா நின்றுட்டு இருக்காரு. ஆனா அவரை தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்லையே. ஈரோடு தேர்தலில் இடைத்தேர்தலில் போனாரு. அவர் ஒருத்தர் தான் போட்டி போட்டாரு. எதிர்கட்சிக்கால தான் எதுவுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை காசு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, நம்ம போய் போட்டி போட்டா வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. சீமான் அவர்கள் இருந்தாலும் நான் எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொல்லி போட்டி போட்டாரு. அப்படி போட்டி போட்டும் அவருக்கான பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு? வெறும் எனக்கு தெரிஞ்சு 16% வந்திருக்கு. ஒரு ஆள் தான் எதிர்த்து போட்டி போடுறாரு. இது வச்சு என்ன பண்றது? மக்கள் உணரல. பரவாயில்ல, நம்ம டிஎம்கேக்கு வாக்கு போடுவோம். நீ காசை கூட வாங்கி தொலை, கரெக்டாக போய் வாக்கு போடேன். அதான் காசை வாங்கிட்டு இப்போ எனக்கா தெரியவா போகுது நீ யாருக்கு வாக்கு போட்டேன்னு? அப்படியே இதுல நேர்மையா இவங்களுக்கு? காசு வாங்குறதுல இவங்களுக்கு வந்து நேர்மை எல்லாத்துக்கும் அடகு வச்சிடுறது. காசு வாங்கிட்டதுல நேர்மை. இது என்ன மாதிரியான நேர்மை? கேவலமா இல்ல? அப்ப இந்த உளவியல் இருந்து மக்கள் மாறணும். இந்த உளவியலை மாத்துறதுக்கு இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது பெருசா செய்யறாங்களா? ஒன்றும் செய்யறது இல்ல. அதிமுக ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் காசு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும். அவங்க காசு கொடுக்க தயாரா இருப்பாங்க. திமுக கொடுக்குற மாதிரி அவங்களும் காசு கொடுக்க தயாரா இருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாங்க. விஜயும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பாரு. நாம் தமிழரும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும். பிஜேபியும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கும். இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. திமுகவை எதிர்க்கிறவன் எல்லாம் அவன் உடைச்சிட்டு போயிட்டானா திமுக பாஸ் ஆயிருங்க. பெரிய அளவில் பாஸ் ஆகலைனாலும் பாஸ் ஆகி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இதுதான் இங்க இருக்க நிலைமை. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒரு இடத்துல குவியணும். அதற்கான ஸ்ட்ராட்டஜியை வகுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திமுக தான் வரும். கண்டிப்பா.